ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நேற்று ஈவினிங் 3 மணி போல் நாங்கள் சென்னை பல்லாவரம் சந்தைக்கு போயிருந்தோம். நான் சின்ன வயசுலேருந்தே பல்லாவரம் சந்தைக்கு போவேன். போய் சுற்றி பார்த்துட்டு ஜாலியாக இது பண்ணிவிட்டு வெஜிடபிள்ஸ்லாம் நல்லா வாங்கிட்டு வருவோம். அப்போ போனதுக்கும் இப்போ போனதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஏன்னா அப்போ போகும்போது எல்லாமே ப்ரைஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும். சாமான்லேருந்து வெஜிடபிள்ஸ், பிளான்ட்ஸ், அனிமல் எல்லாமே கம்மியாக இருக்கும். சில பொருள் நம்ம வாங்கலைனாலும் விலை விசாரிச்சுட்டு வருவோம்ல, அந்த மாதிரி சொல்கிறேன் நான். அப்புறம் செப்பல், ஷூஸ், அப்புறம் ட்ரெஸ் எல்லாம் நிறைய விற்றுட்டு இருந்தாங்க. 3 டாப் 500 ரூபாய், 2 டாப் 500 ரூபாய் அந்த மாதிரிலாம். அப்புறம் டேட்டூ போடுற கடைலாம் இருந்தது. நல்லா இருந்தது. போய் சுற்றி பார்க்கறதுக்கு சூப்பரான ஸ்பாட். நிறைய இரும்பு பாத்திரம் கடை இருந்தது. ஹோட்டலுக்கு தேவையான பெரிய பெரிய குவான்டிட்டி, சின்ன குவான்டிட்டி, வீட்டில் சமைக்கிற மாதிரி இந்த மாதிரி அழகழகான பாத்திரம் அதெல்லாம் இருந்தது. அதுக்கப்புறம் டாய்ஸ் நிறைய இருந்தது. குழந்தைங்களுக்கு தேவையான டாய்ஸ் அந்த மாதிரிலாம் இருந்தது. பாருங்கள், மறுபடியும் இந்த நைஃப்லாம் கூட நிறைய வெரைட்டி வச்சுருந்தாங்க. அப்புறம் வீட்டுக்கு தேவையான கட்டிங் பிளேஸ், ஸ்க்ரூ ட்ரைவர், நிறைய எலக்ட்ரிக் சாமான் கடைலாம் கூட இருந்தது. அது இல்லாமல் இந்த மாதிரி டாய்ஸ் எல்லாம் 100 ருப்பீன்னு சொன்னாங்க. கருவேடு இதெல்லாம் நிறைய விற்றுட்டு இருந்தாங்க. சம்மர் டைம்ன்றதுனால நல்லா சூப்பராக இருந்தது. ஃபுட் ஸ்டால்ஸ் நிறைய போட்டிருந்தாங்க. இந்த காடை முட்டை அந்த மாதிரிலாம் போட்டிருந்தாங்க. கரும்பு ஜூஸு, இளநீர் கடை நிறைய இருந்தது. பாருங்கள், இந்த இரும்பு பாத்திரம் கடை ஃபுல்லாக திரும்பின பக்கம் எல்லாம் வச்சுருந்தாங்க. அது இல்லாமல் இந்த பீங்கான் ஜாடி, கண்ணாடி கிளாஸ், செராமிக் பவுல்ஸ், அப்புறம் இந்த சர்விங் பவுல்ஸு, கிளாஸஸ்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் நிறைய வச்சுருந்தாங்க. எப்பயுமே கம்பேர் பண்ணும்போது இந்த தடவை இந்த பெரிய பெரிய ஜாடிங்கெல்லாம், உப்பு ஜாடி, ஊர்க்காய் ஜாடியெல்லாம் டிஃப்ரெண்ட் கலர், டிஃப்ரெண்ட் ஷேப்பில் ரொம்ப அழகாக யூனிக் பீசஸ்லாம் சூப்பராக இருந்தது. ஃபுல்லாலாம் வீடியோ கவர் பண்ணல, சும்மா அங்கங்கே ஒரு சீன் எடுத்துகிட்டு வந்தேன். அதே மாதிரி அம்மிக்கல், ஆட்டுக்கல் இதெல்லாம் கூட அழகாக வச்சு வித்துட்டு இருந்தேன். நான் எதுவும் வாங்கலை பெருசாக. நான் வெஜிடபிள்ஸ் வாங்கிறதுக்கு தான் நேற்று போயிருந்தேன். ஆனால் அந்த ஜாடி, அந்த பாத்திரம்லாம் விசாரித்த வரைக்கும் நம்ம இங்கே ஷோரூம்ஸில் நம்ம வீட்டுக்கிட்ட இருக்க கடையில் வாங்குறத விட கம்பேர் பண்ணால் எல்லாமே ஈக்குவலாக தான் இருக்கும். இப்போல்லாம் சந்தையில் கம்மின்னு சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம நியர்பை ஷாப்ஸில் விற்கிற அளவுக்கு தான் இங்கேயும் விற்கிறாங்க. ரேட் ஒன்றும் பெருசாக சேஞ்சஸ் இருக்க மாதிரி எனக்கு தெரியல. ஸோ சுற்றி பார்க்கறதுக்கு ஒரு நல்ல பிளேஸ், என்ஜாய் பண்ணலாம். நிறைய பூச்செடி கடை இருந்தது. ரொம்ப கலர்ஃபுல்லாக சூப்பராக இருந்தது. செடிலாம் கூட நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. சில கடையில் மட்டும் கொஞ்சம் வெயிலால் வாடி போயிருந்தது. மீதிப்படி கம்பேர் பண்ணால் எல்லாமே சூப்பராக இருக்குது. இன்டோர் பிளான்ட்ஸ், அவுட்டோர் பிளான்ட்ஸ் நிறைய இருந்தது. ரோஸ் செடி இருந்தது. பாருங்கள், இது தென்னை மரம், வாழைக்கண்ணு, இது எல்லாமே வச்சுருந்தாங்க. ஆல்ரெடி சந்தையில் நான் இண்டோர் பிளான்ட் ஒன்று வாங்கிட்டு போய் வச்சேன். பட் அது மண்ணு மாற்றி வைக்கணும்னு எனக்கு அப்புறம் தான் தெரிய வந்தது. ஏன்னா மண்ணு திக்காக இருக்கவே அந்த பிளான்ட் இறந்துருச்சு. பர்டிகுலராக இந்த ஒரு கடையில் பாட்ஸ் ரொம்ப சூப்பராக இருந்தது. எல்லாமே செராமிக் பாட்ஸ், இண்டோர் பிளான்ட் வைக்கிற மாதிரி வீட்டுக்குள்ளே வச்சுக்கலாம். ரொம்பவே அழகாக இருந்தது. டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. பாருங்கள், பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். என்னால் வீடியோ சரியாக கவர் பண்ண முடியல, ஏன்னா செம வெயிலாக இருந்தது. பாண்டா, புசிகேட், அப்படி இப்படி கவு ஷேப்பில் இது எல்லாத்துலேயும் இண்டோர் பாட் இருந்தது அந்த கடையில். இந்த இடத்துல நம்ம நார்மலாக எப்பயுமே வாங்குற மாதிரி செடி தான் இருந்தது. இந்த ஒரு கடையில் ரோஸ் செடி நிறைய வெரைட்டிஸ், நிறைய கலர் இருந்தது. நீங்களும் விசிட் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்